Good morning students, I am MRK. Today class 12th max பார்த்துக்கிட்டு இருக்கோம். chapter 7 applications of differential calculus example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7.44 L Hospital rule apply பண்ணி L Hospital rules apply பண்ணி கணக்கு செய்கிறது. exercise 7.5க்கு உள்ள ரிலேட்டடான சம் எக்ஸாம்பிள் சம். ஓகே ரைட், 5 மார்க் சம் ஒன்லி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டரைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம் ஃபுல்லாக அந்த ஹோல் பவர்னு வருது பற்றியா, இது ஃபுல்லாக 5 மார்க் சம் தான். பார்த்து எக்ஸாம்பிள் ஒரு 3 சம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸில் ஒரு 4-5 சம்ஸ் இருக்கும். பார்த்து எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு 5 மார்க் எனக்கு. சரி, இப்போ இந்த கொடுக்கப்பட்ட சம்மு வந்து என்ன மாடலில் இருக்குது, ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு போட்டு பார்க்கணும். எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். அப்போ 2 இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி தான், 1 + இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி தான் வரும். 1/log 1 இங்கே வந்து என்ன வந்துடும், இன்ஃபினிட்டி வந்துடும். 2 × இன்ஃபினிட்டிவ் எனது இன்ஃபினிட்டிவ் தான். சரியா சொல்கிறது? அப்போ இன்ஃபினிட்டிவ் பவர் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒன்றை சரி பண்ணிட்டீங்கன்னா ஒன்று சரி பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது இதில் ஒரு தெரியாத நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ தெரியாத நம்பர் தான் கிடைக்கும். அதோட ஆட் பண்ணால் தெரியாத நம்பர் தான் கிடைக்கும், அன்டிஃபைன் நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்போ அதுக்கு மேலே ஹோல் பவர் 0 வரலாம் அல்லது இன்ஃபினிட்டி வரலாம். இருந்தாலும் இதில் போட்டு பார்க்கல, 1ன்னு வந்துச்சுன்னா 0ன்னு ஆயிரும். அப்போ 1/0னா இன்ஃபினிட்டி போட்டுடலாம். இப்போ இதுக்கு இன்ஃபினிட்டி போடுறோம், அப்போ லாக் இன்ஃபினிட்டி அப்போ 1 லாக் இன்ஃபினிட்டி போட்டோம்னா இன்ஃபினிட்டி வரும். 1/∞ அப்படின்னு சொல்ல 0 வந்துடும். ஓகே குட், கரெக்டு. மேலே என்ன வந்துடும், 0 வந்துடும். கரெக்டு, இந்த இடத்துல 0 வரும். இன்ஃபினிட்டி பவர் 0 இல்லை நாட் டிஃபைன் பவர் 0. இப்போ லெட்டு எடுத்துக்கிறோம், நம்ம தான் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சம்ம ஃபுல்லாக எடுத்து தான் செய்யணும். பார்த்து y = அந்த பவரில் உள்ளதோட சேர்த்து எடுத்துக்க. 1 + 2x ஹோல் பவர் 1/2 log x அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டேக்கிங் log on both side, டேக்கிங் log on both side, ரெண்டு சைடும் மடக்கை காணன்னு அர்த்தம். டேக்கிங் log on both side அப்படின்னு சொல்லுவாங்க. இருபுறமும் மடக்கை காண, both sides. ஓகே குட். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, அடுத்து எழுதையில் log y = log of 1 + 2x ஹோல் பவர் 1/2 log xன்னு எழுதுகிற. சரிங்களா? ரைட். இப்போ இதை ஃப்ரண்ட்டில் அப்படியே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம்ல லாக் ரூல் படி. அப்போ 1/2 log x இன்ட்டு இந்த செட்டு log of 1 + 2x. இப்போ மேலே நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா log of 1 + 2x டிவைடட் பை 2 log x அப்படின்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குது, log y. இதுதான் கரெக்டான கான்செப்ட். இதில் ரெண்டு சைடு லிமிட் சேர்க்குறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு பார்த்து, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபைனைட் அப்படின்னு கொடுத்துருக்கு, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு. அப்போ y log y ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் log of 1 + 2x ஹோல் டிவைடட் பை 2 log x அப்படின்னு அர்த்தம். இப்போ இது என்ன மெத்தடில் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு தான் செய்யணும். கீழே இன்ஃபினிட்டினா மேலே இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். கீழே இது இன்ஃபினிட்டி போட்டோம்னா தெரியாத நம்பரு, அப்போ அதுக்கும் தெரியாத நம்பர் தான் வரும். ஓகே, இப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அப்படின்னு எழுதுனோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ரூல் படி என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், நியூமரேட்டர் தனியாக, இன்டகிரேட் இது டினாமினேட்டர் தனியாக. 2 × log x ஒன்றா 1/x. இது log xன்னு அர்த்தம், 1/xன்னு அர்த்தம். திருப்பி இது எக்ஸ் ஆடான்னு ஒரு கொஸ்டின் பண்ணு, கீழே உள்ளது இல்லை, இதில் எக்ஸ்னால் விட்டுட்டு போயிட்டேன். இதில் அந்த log xனா 1/x எழுதிட்டேன்டா. ஆனால் இது லாகு, இது எக்ஸு கிடையாது மொத்தமாக, இது எல்லாமே 1 + 2xன்னு இருக்குது. அப்போ 1க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 2xக்கு பண்ணால் என்ன வந்துடும், 2 வரும். அப்போ இன்ட்டு 2ன்னு இங்கே ஒன்று வரணும். புரியுதா சொல்கிறது? அதை கவனமாக பார்த்துக்கோ, மறந்துடாது. இன்ட்டு 2 அப்படின்னு வரும். அப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிவிட்டு இது ரிசிப்ராக்கல் பண்ணோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், மேலே வந்து எக்ஸு போயிடும்,
கீழே வந்து 1 + 2x அப்படின்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குது, லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் log y அப்படின்னு கிடைக்குது. சரியா சொல்கிறது, ஈக்குவல் டு பார்த்து பொறுமையாக. சரி, இங்கே லாக் இருக்குடா தம்பி, இங்கே என்ன இருக்குது, சாரி இல்லை லாக் இல்லை, போயிடுச்சு. ஓகே, வெரி குட். அப்போ இப்போ இன்ஃபினிட்டிவ் போடுறோம். இன்ஃபினிட்டிவ் போட்டோம்னா மேலே இன்ஃபினிட்டிவ், கீழே வந்து என்ன வந்துடும், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் வருது. இதுவுமே இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் அப்படின்னு வருது. அப்போ அகைன் மறுபடியும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பை எல் ஹாபிட்டல் ரூல், பை எல் ஹாபிட்டல் ரூல். சரியா சொல்கிறது, லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், எக்ஸுக்கு பார்த்தா 1, 1க்கு பார்த்தா 0 ஆயிரும். இங்கே என்ன வந்துடும், 2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா சார், 2x பார்த்தா 2. அப்போ இதான் ஆன்சரு. நம்ம அதை வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எக்ஸ் இல்லாதனால. ரைட்டு, இங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் log y ஈக்குவல் டு லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1/2 நிற்கிது. சரி, பை கம்போசிஷன் ரூல், பை கம்போசிஷன் ரூல் படி லாக் வெளியே எடுத்துருவோம். லாக் வெளியே எடுத்துட்டோம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், ஆன்சர் என்னது 1/2. இதில் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு மாற்றணும். இதுக்கு பேர் லாகரதமிக் ஃபார்ம். என்ன, இந்த செட் தூக்கி அப்படியே அவுட் ஆஃப் அதர் சைடு ஈக்குவல் டு அங்கிட்டும் இதை ஈயை மேலே கொண்டு போயிரு. சரிங்களா, இதில் 1/2 மட்டும்தான் வரும். நான் லிமிட்டோட சேர்த்து எழுதிட்டேன், லிமிட்டு தேவையில்லை, நான் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆன்சரை தானே வரும், 1/2 அப்படின்னு வரும். அதை இங்கே எழுதிக்க, 1/2. இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டோம். சரியா சொல்கிறது, பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, நிதானம், அவசரம் இல்லை. இதுங்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா e பவர் 1/2 ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் y அப்படின்னு அர்த்தம். அப்போ e பவர் 1/2னா √e அப்படின்னு அர்த்தம். √e 1/2க்கு வேல்யூ தானே. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு தான் போகணும். அந்த இடத்துக்கு போகையில் என்ன இருக்குது, 1 + 2x ஹோல் பவர் என்ன இருக்குது, 1/2 log x. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிதானமாக படிச்சுக்க. 5 மார்க் சம். ஓகே, வெரி வெரி கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.